இதுதாமா பட்டி தொட்டி வாங்குது பேர்தாமா பொண்ணுகால் சொந்த ஊரு அழகிருஷ்ண மைசர் ஊரெல்லாம் பாட்டுதான் அதுக்கு அழகிருஷ்ண மைசட்டு இதுதாமா பட்டி தொட்டி வாங்குது பேர்தாமா நீங்க வாழ்க வாழ்க நூறாண்டு வாழ்க நீங்க வளர்க வளர்க பல்லாண்டு வளர்க. அதற்கு அடுத்தபடியாக ஒளி ஒளி அமைப்பு இந்த நாடக பிரார்த்தனை நடத்தக்கூடிய குடும்பத்தார்கள் இந்த நாடக அமைப்பாளர்கள் எல்லாமே இவங்க ஒருவங்க தான். அழகு கிருஷ்ணா ஒளி ஒளி உரிமையாளர் பி பாலமுருகன் பிகாம் ஊராட்சி மன்ற தலைவர் தோணுகால் அவர்கள்தான் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர். அவர்தான் நாடகத்திலே ஒளி ஒளி ஸ்தாபனமும் அழகு கிருஷ்ணா அவர்தான். பிரார்த்தனை நாடகம் நடத்தக்கூடிய அந்த ஒரு அன்பும் அவர்தான். மொத்தத்திற்கு அழகு கிருஷ்ணா மைசெட் குடும்பத்தார்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த அருளோடு மாமா இந்த ஊர்லையுமே கூட்டம் அதிகமாக வரும். அப்படிப்பட்ட நாடகத்தை அமைத்து கொண்டிருக்கிறாரு. அப்படி அம்போலக்காரு காவாக்காரு ஊர் மிக்கியதிருப்புற ஆளுங்க நாடகத்துக்கு வந்திருக்க சுற்று வட்டார கலைஞர்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் எல்லாரும் அவர் குடும்பத்தார்களுக்கு நல்ல வாழ்த்து சொல்லி நன்றி வருது. அமைதி காத்து இந்த நாடகத்தை பார்க்கும்படி பணி பண்போடு நான் காவக்காருக்கு குடும்பத்தோடு சேர்ந்தவர் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நல்லா அமைதி காத்துக்கிட்டு நாடகம் அன்றைக்கி நல்லா இருக்கும். ராதாகிருஷ்ணன் நாடகம்னாலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நல்லா இருக்கும் நாடகம். எல்லாருமே நல்ல நடிகர்களாக போட்டிருக்காங்க. ஆல்ரவுண்டர்லேருந்து 6 மணிலேருந்து எல்லாருமே சிறப்பாக அமைத்து கொண்டு இருக்கிறாரு ராதாகிருஷ்ணன். நல்லா விடிய விடிய நல்லா இருக்கு. இந்த வீரவந்தா தாயி ஐநாறு குதிரடிப்பு முன்னேற்றத்தில் அவங்க மழை இல்லாமல் இருந்துட்டாலே இந்த நாடகம் நல்லா சிறப்பாக நடக்கு. விடிய விடிய அமைதியாக பார்க்கும்படி உனக்கு பணிபண்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நாடகத்துக்கு வருகை தந்துள்ள தோணுகால் கிராம பொதுமக்களும் மற்றும் சுற்றுவட்டார கிராம பொதுமக்களையும் பாலகிருஷ்ணன் தனலட்சுமி குடும்பத்தாரின் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இந்த நாடகத்தை ஆரம்பிக்க வைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கிராம அம்பலகாரர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. எங்களுக்கெல்லாம் பொன்னாட போற்றி கௌரவப்படுத்திய அண்ணன் மதிப்புக்கு மரியாதைக்குரிய பாலகிருஷ்ணன் குடும்பத்தார்களுக்கும் அன்பு சகோதரர் ஊராட்சி மன்ற தலைவர் பாலமுருகன் குடும்பத்தார்களுக்கும் எங்களது கிராம பொதுமக்கள் சார்பாக நன்றி அடைந்த வணக்கம். தோணுகால் கிராம காவல்காரர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்தப்படுகிறது. பொன்னாடை போர்த்திய பாலகிருஷ்ணன் தனலட்சுமி அவர்கள் குடும்பத்தாருக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மதிப்புக்கு மரியாதைக்குரிய அப்பா குண்டுமலை அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை ஓட்டப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக ஆறுமு செட்டியார் மாமா அவர்களை மேடை தரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக வைரமணி சித்த வைத்தியர்களுக்கு விழா கமிட்டியார் சார்பாக பொன்னாடை ஓட்டப்படுகிறது. கணக்கப்பிள்ளை மரியாதைக்குரிய மாமா பூர்வன் அவர்கள் எங்கே இருந்தாலும் நாடக மேடைக்கு வரும்படியாக அழைக்கப்படுகிறார்கள். மாறி அவர்கள் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம்.
தோணுகால் கிராம கல்யாண மண்ட கணக்கப்பிள்ளை மதிப்பு மரியாதைக்குரிய தம்பி பொன்ராஜ் அவர்களுக்கு பொன்னட ஒட்டி கௌரவப்படுத்துகிறது. எனக்கு மாலை எழுத்து மரியாதை செய்த மாமா பாலகிருஷ்ணன் அவர்களும் அவர் குடும்பத்தார்களும் என்று இன்று போல் நல்லா இருக்கும் என்று வேண்டி இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். வீரவந்தா தாய் எப்பயும் என்ன எல்லாரையும் நல்லா காப்பாற்றணும், நல்லா இருப்பாங்க. எனக்கு மாலை எழுத்துக்கு ரொம்ப நன்றி. தோணுகால் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஐயாவண்ணன் எங்கே இருந்தாலும் அவர்கள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மாறியவர்கள் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆறுமுக செட்டியார் அவர்கள் எங்கே இருந்தாலும் மரியாதை பெற்று சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். தேவாங்கர் உறவின்முறை மதிப்புக்கு மரியாதைக்குரிய மாமா ராமகிருஷ்ணன் அவர்கள் மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். மல்லாங்கடர் காவல்துறை சார் வாய்வாளர் ஐயா எங்கே இருந்தாலும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். கிராம அலுவலகர் அவர்கள் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வரும்படியை கேட்டுக்கொள்கிறோம். வேலமந்தன் கோயில் பூசாரி முருகன் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். கிராம சாமியாடி அவர்கள் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். எனக்கு பொன்னாடை பொருத்திய அழகிருஷ்ணா ஆடியோஸ் குடும்பத்தாருக்கு என் சார்பாகவும் எங்கள் உறவின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கையா கொத்தனார் குடும்பத்தின் சார்பாக மரியாதைக்குரிய அண்ணன் ஊராட்சி மன்ற தலைவர் பாலமுரு அவர்களுக்கு அவர் குடும்பத்தின் சார்பாக சால்வை அளிக்கப்படுகிறது. கணேசன் அவர்களுக்கு பொன்னட ஒட்டி கௌரவப்படுத்துகிறது. வளையங்குளம் சோலைப்பெண் குடும்பத்தின் சார்பாக ஊராட்சி மன்ற தலைவர் பாலமுருகன் அவர்களுக்கு பொன்னாட ஓட்டப்படுகிறது. வளையங்குளத்தை சேர்ந்த சோலைப்பெண் குடும்பத்தின் சார்பாக மைக் செட் உரிமையாளர் தம்பி கணேசன் அவர்களுக்கு பொன்னாட ஒட்டி கௌரவப்படுத்துகிறது. ஆர் ராதாகிருஷ்ணன் தேன்மொழி மதுரை அவர் குடும்பத்தின் சார்பாக பொன்னட ஒட்டி கௌரவப்படுத்துகிறது. மாறியவர்களுக்கு தோணுகால் பாலகிருஷ்ணன் தனலட்சுமி பிரார்த்தனை நாடகம் நடத்தி கொண்டிருக்கும் அவர்கள் பொன்னாட ஒட்டி கௌரவப்படுத்துகிறது. எங்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்த திரு சங்கையா கொத்தனார் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்திற்கும் எங்களது குடும்பத்தின் சார்பாக இதயங்களிருந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சோலையப்பன் வளையங்குளம் குடும்பத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செய்ததற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும்
எனது மைத்துனர் திரு ராதாகிருஷ்ணன் மற்றும் தேன்மொழி குடும்பத்தினருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மதுரையைச் சேர்ந்த ஐயா இந்திராணி அவர் குடும்பத்தின் சார்பாக தூவனகால் ஊராட்சி மன்ற தலைவர் பாலமுருகன் அவர்களுக்கு பொன்னாட ஓட்டி கௌரவப்படுத்துகிறது. பரந்தாமன் ஜோதிலட்சுமி அவர் குடும்பத்தின் சார்பாக ஊராட்சி மன்ற தலைவர் பாலமுருகன் அவர்களுக்கு பொன்னாட ஓட்டு கௌரவப்படுத்துகிறது. எனது மைத்துனர் திரு ஐயாவு இந்திரா குடும்பத்தினர் அவர்களுக்கு இதை எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மைத்துனர் பரந்தாமன் மற்றும் லட்சுமி குடும்பத்தினருக்கும் எனது இதை எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வைகாசி திருநாள் பிரார்த்தனை நாடகமாக நடத்தி கொண்டிருக்கும் திரு பாலமுருகன் தனலட்சுமி குடும்பத்தார் அவர்களுக்கு ஸ்ரீ மாரியம்மன் கபடி குழு சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. அவரது மைத்துனர் அன்பாளர் கணேசன் அவர்களுக்கும் ஸ்ரீ மாரியம்மன் கபடி குழு சார்பாக பொன்னாடை அணிந்து கௌரவப்படுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக அழகு கிருஷ்ணா ஆடியோஸ் ஆர்பரேட்டர் ஹரிஸ் அவர்கள் சார்பாக அவர் தந்தைக்கு பொன்னாடை அளித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. ஐயனே சிவகாமி நேசனே என்னையாலும் தில்லைமலை நடராசனே கள்ளிசரி காளி முனியனே சொன்ன சமயனே 18ஆம் படி பெரிய கரம்புடா வணங்கி இந்த நல்ல தன்னரனே ஓடி வட கருப்பா கருப்பு எல்லைக்கு அதிகாரி நொண்டி சாமி எந்திரிச்சு வா 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 ஒத்த காலு ஜப்பானி உனக்கு ஒரு காலு பின்னலிட என் நொண்டி முனி ஐயா மடப்புறம் காளி என் ஐயனாரை வணங்கி தொண்ணுகால கிராமத்து மக்களை காத்தருளும் கருப்பையாவே உன்னை வணங்கி இப்பணியை துவங்குறே எம் கே யாரும் அறுப்பு ஹெல் ஹெல் ரொம்ப வலிக்குதா மெதுவா செய்வா ஹெல் 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 அண்ணாமலை இருக்க என்னாலும் நமக்கு
கவலைகள் வேண்டாம் உண்ணாமுலை தாயே எனக்கு என்னாலும் அருள வேண்டும் அம்மா ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி அத்வானி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி பாண்டியகுமாரி பவானி கம்பாசிக பாண்டியகுமாரி அம்மா பாண்டிய ராஜகுமாரி பஞ்சமே பரமேஸ்வரி வேண்டும் வரும் தர அம்மா வேதாந்த நாசர் குரூபினி வேத வேதாந்த நாதஸ்வரூபிணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜனனி ஜெகஜனனி வாழ்த்துக்கள். எல்லாரும் வெளியே போங்க. வளையங்குளம் கிராமத்தை சேர்ந்த யாராவது ஒருத்தர் வந்து தங்களது மரியாதை பெற்று செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சின்ன புளியம்பட்டி கிராமத்தை சார்ந்தவர்கள் யாராவது ஒருத்தர் வந்து தங்களது மரியாதையை பெற்று செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சந்தரோளம் கிராமத்திலிருந்து யாராவது ஒருத்தர் தங்களது மரியாதையை சென்று செல்லுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். தண்டிநேந்தல் கிராமத்தை சேர்ந்த யாராவது ஒருத்தர் மேடைக்கு வந்து தங்களது ஊர் மரியாதை பெற்று செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சந்திரகுளம் கிராமத்திலிருந்து யாராவது நாடகம் பார்க்க வந்திருந்தீங்கன்னா தயவுசெய்து தங்களது ஊர் மரியாதை பெற்று செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சின்னம்புளியம்பட்டியிலேருந்து யாரும் வந்திருக்கீங்களா? வந்திருந்தீங்கன்னா தயவுசெய்து மேலே வாங்க. தங்களது ஊர் மரியாதை பெற்று செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இங்கே இருக்குதையா கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்குதையா யானை முகத்துக்கேத்த பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா யானை முகத்துக்கேத்த பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா
அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்கும் ஐயா, எப்பவும் கொடுக்கும் ஐயா. யானை முகத்துக்கு ஏத்த பானை வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா. ஆ, ஆ, ஆ. சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா. முன்னாள் நோம்பும் இருந்த உடலில் நல்லது நடக்கும் ஐயா, முன்னாள் நோம்பும் இருந்த உடலில் நல்லது நடக்கும் ஐயா. கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணிரண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணிரண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. யானை முகத்துக்கு ஏத்த பானை வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. தினசரி பூஜைகள் செஞ்ச மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா, தினசரி பூஜைகள் செஞ்ச மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா. நினப்புள்ள சாமி இருந்த அனுச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா, நினப்புள்ள சாமி இருந்த அனுச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா. கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணிரண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணிரண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. யானை முகத்துக்கு ஏத்த பானை வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும், கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்கும் ஐயா, எப்பவும் கொடுக்கும் ஐயா. யானை முகத்துக்கு ஏத்த பானை வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. எங்களது தோணுகால் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு எங்களது தோணுகால் திருச்செந்தூர் பாத யாத்திரை குழு சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்காமவ வந்து நின்னா முன்னாடி, எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அதை உடைச்சிடாம பாக்குறவே கில்லாடி. ஏ அக்கா பொண்ணு அஞ்சல நான் வச்சே பாரு நெஞ்சல, நாங்க ரெண்டு பேரும் பிஞ்சில அட எங்கேயும் போய் கொஞ்சல. டாபு டாபு டாபுடா டாபுல்லாட்டி டையிடா, டாபு டாபு டாபுடா டாபுல்லாட்டி டையிடா. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்காமவ வந்து நின்னா முன்னாடி.
ஒரு நாள் மார்கழி மாசு காலங்காத்தால அவ வீட்டு முன்னால காலையில் எழுந்து கோலம் போடுகையில் கதல சவுண்டு கேட்டு நான் எழுந்தண்டா எழுந்து பார்க்கையில் கண்ணல திறந்தண்டா குஞ்சு குமரிய கண்ணுல பார்த்தண்டா அவ என்ன பார்த்தா நான் அவளை பார்த்தேன் அப்புறம் கண்ணு முட்டிக்கிச்சு காதல் வந்து ஒட்டிக்கிச்சு டாபு 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 டா டாபு லாட்டி டைடா டாபு 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 டா டாபு லாட்டி டைடா விதவிதம்மா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்காமவ வந்து நின்னா முன்னாடி சென்னை மாநகரிலே சவுத் உஸ்மான் ரோட்டிலே லலிதா ஜுவல்லரி என்ன கல்லசு வாங்கி தந்து பகவான் கடையில் கட்பீசு வாங்கி தந்து கண்ணில் அளவெடுத்து ஜாக்கெட் தைச்சு தந்து தேவி தேட்டரில் காதல் கூட படம் பார்த்தேன் அவ என்ன தொட்டா நான் அவளை தொடல கண்ணு முட்டிக்கிச்சு காதல் வந்து ஒட்டிக்கிச்சு டாபு 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 டா டாபு லாட்டி டைடா டாபு 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 டா டாபு லாட்டி டைடா விதவிதம்மா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்காமவ வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அதை உடைச்சிடாம பாக்குறவே கில்லாடி ஏன் அக்கா பொண்ணு அஞ்சல நான் வச்சேன் பாரு நெஞ்சல நாங்க ரெண்டு பேரும் பிஞ்சல அதை எங்கேயும் போய் கொஞ்சல டாபு 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 டா டாபு லாட்டி டைடா 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 தோரமாயிருக்கும் காத்தாடி தொப்புக்குள்ளே ஹலோ ஹலோ அத்தோரமா இருக்கும் காத்தாடி தோப்புக்குள்ள சேத்தாடி மார்களோடு உலாத்திட போனேன் கண்ணாடி கண்டே ஒரு பெண்ணாலே அவ பப்புளிக்க ரோட்டு மேலே நின்னாலே அவ பப்புளிக்க ரோட்டு மேலே நின்னாலே பட்ட பகல் நேரம் அது பாதி மத்தியானம் பட்ட பகல் நேரம் அது பாதி மத்தியானம் இஷ்டப்பட்ட வாரேன் நண்டா இல்ல விட்ட போறேன் நண்டா அத்தோரமா இருக்கும் காத்தாடி தோப்புக்குள்ள சேத்தாடி மார்களோடு உலாத்திட போனேன் கண்ணாடி கண்டே ஒரு பெண்ணாலே அவ பப்புளிக்க ரோட்டு மேலே நின்னாங்க பிஞ்சல பழுத்த சின்ன பையல்களை சும்மா இருங்கப்பா பெரிய மனுஷ வார்த்தைகளை கொஞ்சம் மதிப்பு கொடுங்கப்பா பிஞ்சல பழுத்த சின்ன பையங்களே சும்மா இருங்கப்பா பெரிய மனுஷ மதிப்பு கொடுங்கப்பா பிஞ்சல பழுத்த சின்ன பையல்களை சும்மா இருங்கப்பா பெரிய மனுஷ வார்த்தைகளை கொஞ்சம் மதிப்பு கொடுங்கப்பா பிஞ்சல பழுத்த சின்ன பையல்களை சும்மா இருங்கப்பா பெரிய மனுஷ வார்த்தைகளை கொஞ்சம் மதிப்பு கொடுங்கப்பா அம்மா தாயே அம்மா மாறு அம்மா தாயே புண்ணியவதிய சொல்றேன் கேளுங்கம்மா கூத்து முடிய வர வாய்களையே கட்டி போடுங்கம்மா தாத்தா பாட்டி திண்டுக்கல் என்ன முண்ட பாட்டாடுறா ஓகே ப்ரோ பாட்ட நீ பாட்டல நீ ஏன்டா நீ பாட்டின கரண்ட் போன ஆள் மாதிரி நான் நிப்பாட்டல ப்ரோ தாத்தா பாட்டி தூங்கும் போது கொரட்டை விடாதே கொத்து முடிஞ்ச முன்னே நல்லா நின்று குரண்டை வச்சாதே பெஞ்சில வளர்த்த சின்ன பையன்களை சும்மா இருங்கப்பா பெரிய மனுஷ வார்த்தைகளை கொஞ்சம் மதிப்பு கொடுங்கப்பா
வாடினோம்னு யாருக்காவது புரிஞ்சா? எந்த பப்புன்னு வாடுறது யாருக்கும் புரியாது. வாங்க வாங்க. எங்கே பப்புனாக நடிக்கும் அன்பு அண்ணன் எம்கேஆர் அவர்களுக்கு அண்ணன் பாலமுருகன் சார்பாகவும் அவரது குடும்பத்தின் சார்பாகவும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. அன்பு அண்ணன் அவர்கள் எம்கேஆர் எனும் அன்பாலயம் அமைத்து ஏழை எளிய மக்களுக்கு பெருவுதவியாக அண்ணன் அவர்கள் பணிபுரிந்து வருகிறார். அவர் இன்னும் சிறக்க நம்மள ஊர் கிராம பொதுமக்கள் சார்பாக வாழ்த்தி வழங்குகிறோம். பப்பனா எடுத்துக் கொண்டிருக்கும் திரைப்பட புகழ் மதிப்புக்கு மரியாதைக்குரிய எனது மைத்தனர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு என் சார்பாக அந்த பொன்னாடை போட்டி பொன்னாடை போற்றி புகழாரம் சுற்றிய மறக்க முடியாத கிராமம். வருகின்ற வருஷம் இந்த தோணுகாலில் நான் ஊராட்சி மன்ற தலைவருக்கு போட்டியிடுகிறேன். நான் இல்லை பழக்க தோசத்தில் பேசிட்டேன். மறக்க முடியாத தோணுகால் கிராம பொதுமக்களுக்கும் சுற்று வட்டாரத்திலிருந்து இந்த மலையின்னு பாராமல் என்னுடைய அன்புக்காக வருகை தந்த என் உடன்பிறப்பு அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு நன்றி. இந்த நாடகத்தை பிரார்த்தனை நாடகம் நடத்தக்கூடிய சென்ற இடமெல்லாம் ஒளி அமைத்து அங்கே ஒரு ஊர் ஜொலிக்குது என்றால் அங்கே அழகிருஷ்ணா மைக் செட் ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். நாடக உலகத்திலே நான் அதிகமாக சந்தித்த ஒளிபொலி ஸ்தாபனம் தோணுகால் மண்ணுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற அழகிருஷ்ணா மைக் செட் உரிமையாளர் எனது அன்பு மாமா எம் பாலகிருஷ்ணன், அன்பு அக்கா பி தனலட்சுமி குடும்பத்தார் நடத்தக்கூடிய பிரார்த்தனை நாடகம். அந்த குடும்பத்தார்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அழகிருஷ்ணா ஆடியோஸ் தோணுகால். அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எங்களது தோணுகால் திருச்செந்தூர் பாத யாத்திரை குழு சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. போதும் போதும் இவ்வளவுதான் நகைச்சுவை. காசு செத்து போச்சு. வா முது வா வா எல்லாரும் வா. தோணுகால் இளைஞர் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. சரிங்கம்மா மாப்பிள்ள சரிங்க. அள்ளிக்குளம் கிராம சார்பாக இளைஞர் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. அவன் துண்டை எடுத்துட்டு வரல, ஏன் சொல்றேன்? ஏதாவது துண்டை உருகிட்டு வா. டேய், நான் பவுடர் அளிக்கிற துண்டை கொண்டு வந்துடாதேடா. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. ஐயா அங்கே ஒரு படி கட்ட முடியுமா? என் கொத்தனார் வந்திருக்கானே எங்க பழனி விஜயா. ஆமா, அன்பாலயத்தில் இப்போ 4 வீடு கட்டுறேன். அதுக்கு பெரும் உதவியா இருந்தது விஜயன். வீரையா கொத்தனாருக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி. மைக்கில் சொல்லவா? என்னத்தை சொல்ல? வளையங்குளம் சோலையப்பன் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. நன்றி நன்றி. வேற என்னப்பா? பெட்டிக்காருக்கு வேணாம். அது துண்டை கட்ட மாட்டேன். இங்கு ஹார்மோனியம் வாசித்துக் கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் டிஆர் மணிகண்டன், புதுகையை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்களுக்கு அண்ணன் பாலமுருகன் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. முருகா, இந்த சினத்து பெருச்சாலியை ஒரு ஆடுறா. அடுத்தபடியாக மிருதங்க வாசிக்கும் அன்பண்ணன் எஸ்.ஏ. தாஸ் அவர்களுக்கு அண்ணன் பாலமுருகன் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி, நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் கிராமத்தை சேர்ந்த தம்பி முருகன் அவர்களுக்காக அவருடைய உதவியாளர் என் அன்பு தம்பி தோப்பூர் கண்ணன் அவர்கள் இந்த பொன்னாடையை பெற்றுக்கொள்வார். உதவியாளர் முருகன் வர முடியாது, கேமரா தள்ளி விட்டுருவாங்க. இப்போதான் சிங்கப்பூர்ல இருந்து 1.5 லட்சத்துக்கு வந்திருக்கு கேமரா. அடுத்தபடியாக இங்கு ஆல்ரவுண்ட் வாசிக்கும் புதுகையை சேர்ந்த எஸ்.எஸ். ராஜேந்திரன் அவர்களுக்கு அண்ணன் பாலமுருகன் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. செல்லில் போட்டோ எடுத்து வச்சிருக்கியாக்க, இதில் பார்த்து பேச மாட்டேன். சரி விடு.
தாளம் கொண்டிருக்கும் தாளம் கொண்டிருக்கும் அன்பான சண்முகம் அவர்களுக்கு அண்ணன் பாலமுருகன் சார்பாக பொன்னாடை அணிந்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இறைவா எம்கேஆர் நாடகம் யூடியூப் சேனல் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி காடமங்கலம் முருகன் அவர்களுக்கும் தோப்பூர் உதவியாளர் கண்ணன் அவர்களுக்கு முன்னாடி போத்தி பூரா ஒரே யூனிஃபார்மோட தெரிவாங்க. வா தம்பி காடமங்கலம் முருகன் கைதட்டலாம். கிருச் அங்கே எடுக்க ஆள் இல்லையடா, ஊருக்கே எடுத்தவன் அவன் போட்டோ எடுக்க முடியல. பத்தியா என்ன செய்ய, அதே விதி. அன்பாப்பா சங்கையா அவர்கள் சார்பாக எம்கேஆர் அவர்களுக்கு பொன்னாடை அணிந்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இபி வயர்மேன் எங்க இருந்தாலும் விழாமேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இபி வயர்மேன் மைக்கில் பேசுறதுக்கே விரதம் இருந்திருப்பான் போல. வயர்மேனா? வயர்மேன் தானே? உண்மையிலே நீ தண்ணி ஓடுற கணேசன் தான். போடு போடு, சத்தியமா மடப்புறம் காலி ஏறிய தண்ணி ஓடுற கணேசன் தான், மாற்றமே இல்லை. கொஞ்ச நேரத்தில் கொலை தெரிஞ்சானா? காவல்துறை அதிகாரி ஐயா எங்க இருந்தாலும் விழாமேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். விஓ அவர்கள் எங்க இருந்தாலும் விழாமேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தோணுகால் விஓ மற்றும் இங்கே பபுனா நடிக்கும் அன்பானன் எம்கே அவர்களுக்கு தோணுகால் ஸ்ரீ மாரியம்மன் கபடி குழு சார்பாக பொன்னாடை அணிந்து கௌரவப்படுத்தப்படுகிறது. தோணுகால் கபடி வீர பயிற்சியாளர் பாண்டிக்குமார் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியா. மாரியம்மன் கபடி குழு சார்பாக இதுக்கு முன்னாடி பாத யாத்திரை குழு இருந்த ஒரு தோணுகால் திருச்செந்தூர் பாத யாத்திரை குழு சார்பாக முன்னாடி போத்து கௌரவப்பட்டு சொல்ல வர்றா எல்லாரும் முதன்னு பார்த்தா யாரு பேரும் சொல்லட்டேன் நீ ஓத்தாமமான வையவா சொல்ல வர்றா. என் தம்பி இப்படி இருக்கீங்களா? டேய் ஓத்தா நீ வாச்சுக்கிட்டே இருக்கேனடா, இங்க என்ன நடந்திருக்கு தின்னு கரு நாங்க உன்னை போட்டு நக்கு நான் என்ன இன்னும் ஜவுளி கல்ல இருந்து அழிச்சு வா எல்லாத்தையும். நாடகம் நாளைக்கு தாப்பா, விட மாட்டேன். அன்பானன் டிஆர் மணிகண்டன் அவர்களுக்கு தோணுகால் மாரியம்மன் கபடி குழு சார்பாக பொன்னாடை அணிந்து கௌரவப்படுத்தப்படுகிறது. அன்பானன் தாஸ் அவர்களுக்கும் தோணுகால் கபடி குழு சார்பாக பொன்னாடை அணிந்து கௌரவப்படுத்தப்படுகிறது. என் கூட வாடா, என் சிசியன்டா. அடுத்தபடியாக அன்பானன் ராஜேந்திரன் அவர்களுக்கு தோணுகால் மாரியம்மன் கபடி குழு சார்பாக பொன்னாடை அணிந்து கௌரவப்படுத்தப்படுகிறது. கபடி மியூசிக்னே இவன் திருந்த மாட்டான், ரொம்ப அரை வாங்கிட்டு கிழக்க விழுந்து ஓட போறேன். தாளம் வாசிக்கும் அன்பனன் சண்முகம் அவர்களுக்கு மாரியம்மன் கபடி குழு சார்பாக பொன்னாடை அணிந்து கௌரவப்படுத்தப்படுகிறது. பட்டு போட்டு விடுங்கப்பா, நான் எதுக்கு வந்தேனே தெரியல. நான் ஆரம்பிக்கிறேன், நீ தானடா ஆரம்பிச்சு விட்டவன். பொன்னாடை போத்தி எங்களை கௌரவப்படுத்திய பேரு சொல்லாத அளவுக்கு பொன்னாடை போர்த்தி உங்கள் அன்பை வெளிப்படுத்தினீங்க. உங்கள் அத்தனை பேருக்கு மீண்டும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாரியம்மன் கபடி குழு தானப்பா, அவன் என்ன பிளேயரா இருக்கேன், மருதமணிக்கு பதில் அவனை வர சொல்லு. சார் போச்சு எக்கோ இங்க கூட்டரம்ப கூடிருச்சு இன்னைக்கு தோணுகால கூட்டரம்ப கூடிருச்சு கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே ஆளு வந்து கூடிருச்சா என் நன்னானே. நான் என்ன பாடுறேன்னா அதை மட்டும் பாடு. அதை தாண்டா பண்ணேன். அதை ஏன்டா செவ்வா எடுக்கிறான் ஷார்ட் பீரியட். அந்த லா லீ லூ லூ என்ன உங்களுக்கு அந்த நாக்க மடைக்கணும். நோ ப்ராப்ளம். ஆளு நோ ப்ராப்ளம் ப்ரோ. ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே. கரெக்டா பாடிட்டேன். இந்த ஆடரந்த கூட்டத்தில நன்னானே இந்த ஆடரந்த கூட்டத்தில நன்னானே கரெக்டா பாட்டண்டா. கேத வீட்டுக்கு நிறைய போவான் போலடா, ஒப்பு வைக்கிற மாதிரி அழுறானே. நாத்து நட்டு நடவு நட்டு நாத்து நட்டு நடவு நட்டு எங்க அப்பத்தா விட்டு நாத்தாங்க பூரா நட்டு எங்க அப்பத்தாவை கட்டி பிடிச்சி உருண்டுக்கிட்டு நாத்தங்காயெல்லாம் போட்டுக்கிட்டு நட்டு
சின்ன பிள்ளையில எங்கள் அப்பாயை கட்டி பிடிச்சிக்கிட்டு தாண்டா நான் நாற்று நடுவேன். நாற்று நட்டு நடவை நட்டு அப்பத்தா விட்டு நாத்தாங்கா போகிற நட்டு தான் பாடினேன். அப்பத்தாவை போட்டு பிறண்டுக்கிட்டு அவள் லவுக்கு கிழிச்சு அதெல்லாம் சொல்லவே இல்லை. நான் அப்படித்தான் விளாண்டேன். வீட்டில் சும்மா படுத்து கிடந்த கிளத்த போய பாரு, வீட்டுல சும்மா படுத்துக்கிட்டு கிடந்த கிளட்டு போய இன்னைக்கு வினையெழுத்து போட்டுட்டானே, வினையெழுத்து போட்டுட்டானே. ஆளுமா டோலுமா இஸ்கால கடி மாலுமா. ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு. எங்க மாமனாருக்கு ரத்த கொதிப்பு. நாளைக்கு உன் பொண்டாட்டி வீட்டுக்கு கூட்டு போறாங்க, நக்கீரி தெரிய போறேன். கூட்டரம்ப கூட்டரம்ப கூடியிருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே. கூட்டரம்ப கூடியிருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே. அது வந்து கூடியிருச்சா நன்னானே, அது வந்து கூடியிருச்சா நன்னானே. இந்த ஆடரந்த கூட்டத்தில நன்னாடு, இந்த ஆடரந்த கூட்டத்தில நன்னாடு. எலோ எலோ எலமா எலோ 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 எலமா எலோ. பாதி மகந்திடுவோம் மச்சான், பந்தவாசம் தேடிடுவோம், பந்தவாசம் தேடிடுவோம். பாடி மகந்திடுவோம் மச்சான், பந்தவாசம் தேடிடுவோம். ஓடி விளையாடுவோம் ஏமாமா, ஓடி விளையாடுவோம் ஏமாமா, ஓடி விளையாடுவோம் ஏமாமா. இந்த உடனந்த கூட்டத்தில எழமாமா, இந்த உடனந்த கூட்டத்தில எழமாமா. எலோ எலோ எலமா எலோ 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 எலமா எலோ. ஊரு திறந்துருச்சு உள்ள தோணுகால கிராமம், ஒத்துமையாகிருச்சு புள்ள ஒத்துமையே ஆகிருச்சு. ஊரு திரண்டிருச்சு ஒரு திரண்டுருச்சு, ஒத்துமையாகிருச்சு புள்ள ஒத்துமையே ஆகிருச்சு. நாடு திரண்டுருச்சு ஏமாமா, நாடு திரண்டிருச்சு ஏமாமா, நாடு திரண்டுருச்சு ஏமாமா. நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே எழமாமா பள்ளி திருமணம். நாடகத்தை பார்க்கத்தானா எழமா. ஓடு எலோ எலோ எலமா எலோ 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 எலமா எலோ. சரட்டு வண்டி ஒட்டி உள்ள சலங்கமணி ரெண்டு காரி மாடி ஒச்சம் இல்லாத காரி கால. சரட்டு வண்டி ஓட்டு சரட்டு வண்டி ஒட்டி சலங்கமணி மாடு ஒட்டி ரெண்டு சலங்க மணி மாடு ஒட்டி சாயங்காலம் போற வண்டியை ஏமாமா. ஓடு சாயங்காலம் போல வண்டியை ஏமாமா, சாயங்காலம் போற வண்டியை ஏமாமா. தொழுகால் ஐயனாரு வாசலுக்கு எழமாமா, ஐயனாரு எலோ எலோ எலமா எலோ 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 எழமாமா எலோ எழமாமா எலோ. பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான என் பாச உறவுகளே, பாச தமிழர்களே, இந்த நாடகம் பார்க்கும்போது இப்படி மழை பெய்யுதுன்னு மேகத்தை திட்டி திட்டிய தாய்மார்களே, நம்ம விரிச்சா தாய் பாயில நமக்கே இடமில்லாமல் ஒரு ஜக்காலத்தி உரம் உட்காந்துருக்க ஆளுகளே, இவர்களை கிளப்பி விட்டால் நாளை பின்ன நமக்கு எந்த ஓஜி சாமானும் தரமாட்டாளுகளே என்று மனதுக்குள்ளே 450 அக்னி சட்டி வளர்த்து கொண்டிருக்கின்ற தாய்மார்களே, இந்த மலையில சும்மா போனா எப்படி ஆளுக்கும் முட்டான் நினைச்சிட்டு போவோம் என்று வாயிலே கட்டிங்க நினைச்சு ஈரத்தில் உட்காந்து அடிக்கும் போது ஓட்ட சட்டியை நினைத்து இன்னும் குளிருதே, கைகால் நடுங்குதே, எங்கனையும் பிளாக்கில் ஓட்டுறாங்களா என்று மண்டே சொரிந்து கொண்டு நாடகம் பார்க்கின்ற அன்பு உறவுகளே,
இந்த கூட்டத்தில் நம்ம வண்டி எங்கே நிற்குதுன்னு தெரியாமல் யோசிச்சு கொண்டு இருக்க இளைஞர்களே, இதில் என்னென்னா பப்புன் டான்ஸ் முடிஞ்சவொடனே ஒரு உள்ள இருக்காது எனக்கு தெரியும். அப்போ போய்கிட்டு அவன் வண்டி தெரியாமல் அடுத்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவேன். மடக்குன்னு மிதிச்சுக்கிட்டு அப்புறம் அவங்க 2 பாஞ்சிருவாங்க. மொத்தம் ஓ வண்டி அங்கே இருக்குடா. இப்போ என்ன பண்ணிவிடுவே? தெரியாமல் பண்ணிவிட்டே தெரிஞ்சு பண்ணு. இவங்க அடிச்சுட்டு போகிறதுக்குள்ள நம்ம நாடகம் முடிஞ்சிடும். நிறைய பிரச்சனை நடக்கும். இப்போ நாடகத்துக்கு வரும்போது எத்தனை பேர் 3 பேர் 4 பேர் ஏற்றிட்டு வந்திருப்பீல்ல. பாதுகாப்பு அவசியம். டூவீலரில் வந்து 2 பேர் தான் போகணும். இப்போ தண்ணியை போட்டு 5 பேர் ஏற்றுவேன். தண்ணி அடிக்கிறதுக்கு முன்னாடி காற்று இல்லைன்னுவேன். காற்று இல்லை, 2 பேர் தான். தண்ணியை போட்டேன்னா 7 பேர் போவான். போலீஸ் பிடிப்பாங்க. உனக்கு வேண்டியாள்ரா, வேண்டியாள் சார் எங்கள் சித்தப்பாவுக்கு சொந்தக்கார். அப்படி சொல்லிட்டு போகிறவன் போலீஸை பார்த்தோன்னே ரொம்ப பம்முவேன். கையிலலாம் இறக்கி விட்டு, இல்லைங்க சார், நான் சொன்னேன் சார் அவன் தான் சார், என் சித்தப்பா தெரியுமா சார் அங்குச்சாமியா? எந்த அங்குச்சாமிடா? உங்களை சொன்னார், கிளாஸ் மட்டும் சொன்னார். எந்த கிளாஸ் மட்டும்? ஏனால் எந்த ஒரு இதையுமே நீங்கள் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. உன்னுடைய மனச்சாட்சிக்கு எது சரின்னு படுதோ அது செய். பயப்பட தேவையில்லை. என் தமிழா, இப்போ டூவீலர் வச்சிருக்க ஆளுகள்லாம் எல்லா ஆதாரத்தையும் வச்சுருந்தா யாருக்கு பயப்படணும்? பயப்பட தேவையில்லை. உங்கள் அத்தனை பேருக்கும் எது அப்படி இருந்தால் என்ன? என் தமிழனுக்கு மிஞ்சி உலகத்தில் யாருமே கிடையாது. உங்கள் பாசத்துக்கு மிஞ்சி எதுவுமே எனக்கு பெரியதல்ல. உங்கள் அத்தனை பேருக்கும் அடியன் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். பத்தேன் படமே போட்டிருக்கேன். இவ்வளோ நேரம் எழுத்து போட்டுக்கிட்டு இருந்தேன். இங்கே உட்கார ஆள் சரி, மருதமணி வந்தவனை குண்டக்க மண்டக்க வெதரில் மிதிப்பேன். என்னை சொல்லக்கூடாது, தூக்கியெல்லாம் எரியுவேன். ஏன்னா பக்கத்து ஊர், அவனை தூக்கி இன்னைக்கு என்னென்னமோ பண்ணுவேன். என்ன வெதர்னா கொட்டையா? நீ மரியாதை எதிர்த்து வீட்டுக்கு போடான். எவ்வளோ தூரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்கே கற்பனை பண்ணி பார்க்குறேன் பாரு. என் தெராசரத்தை வந்து அளவேன். என் தாய்மார்கள் சிரிப்பு தான். இந்த உலகத்தில் கவலை இல்லாத மனுஷன் யாருமே இல்லை. எல்லாத்துக்கும் கவலை இருக்கு. நாட்டினுடைய முதலமைச்சருக்கே கவலை இருக்கு. கவலை இல்லாத ஒரு ஜீவன்னா விவரம் தெரியாததுக்கு முன்னாடி குழந்தை இருக்குவார், அதுதான் கவலை இல்லாது. ஏத்தா நீங்கள்லாம் வீட்டுக்காருக்கு சோறு ஓட்டு தானே நாடகத்துக்கு வந்த? அது நினைக்குது அவன் தானே உலைய வைப்பேன். டேய் யாரா அந்த கிண்ணிக்கோழி மண்டை? அள்ளிட்டானடா. நான் எவ்வளோ நேரம் கவனிக்கலையே. உன் ஒய்ஃப் உன்னை டார்ச்சர் பண்ணுதா? ரொம்ப வேதனையா இருக்கியே. இன்னும் உன் சட்டையே துவைக்கலையே. அது பாவாடையை துவைச்சு அசந்துட்டேன். இந்த மேடையில் முனி ஓட்டை இருக்கு மச்சான், அதே நல்லா இருந்தவன் அவன் பாரு, அவன் ஏதாவது ஒன்று பண்ணுறானா. என்ன ஓத்தா விட்டு குச்சு வாயமுறா. ஏன்னா தாய்மார்கள் கணவன்மார்களை பத்திரமாக பார்த்துக்கொள்ளணும். ஏன்னா அவன் ஒரு புட்டேஜுக்கு சிரிச்சவன் யாரு? மோத்த காட்டு. கணவன் என்பவன் புருஷன். கணவன்னா புருஷன்டா. புருஷன் என்றால் கணவன், ஹஸ்பண்ட். அது 2 ஒன்று தாண்டா. முண்டை இவன் ஓத்தா மெட்ராஸ்காரனா இருக்காண்டா. எதுக்கு எடுத்தாலும் முட்டு என்றே. கணவன் மனைவி ஒரு வீட்டில் 2 பேர் அன்பாக இருந்தாத்தான் அந்த வாரிசுகளையும் சந்ததிகளையும் நாங்கள் நல்ல ஒழுக்கத்தோடு வளர்க்க முடியும். இப்போ தமிழகத்தில் ஆண்களே தண்ணியை போடுறோம்ட்டு பொம்பளை ஆள் ஊரை அடிச்சுன்னு வை தண்ணியை நல்லா இருக்கும். ஒரு எந்த வீட்லையும் செவரே இருக்காது. இவன் ஆம்பளை தண்ணியை போட்டவனே என்னடி கோத்தான்னு கட்டுவேன். பொம்பளை என்னடா கொம்மா கலை அடிச்சு பாஞ்சு கலை வீடு விடா விலகு வாங்க. எவ்வளோ வீட்லையும் விலகி விட ஆள் இருக்காது. ஏழு இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு சண்டை. ஏற்று வீட்டுக்காரன் நம்மளை காப்பாற்றியான். ஏய் சண்டைக்கு ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன். இந்த வேமா ஊருக்குள்ளே பாய போவேன் பாரு, அவனை மட்டும் யாரும் பிடிக்காத. இங்கே நின்றுக்கிட்டு அங்கே போவேன். ஏய் வாடா ஒத்தைக்கு ஒத்த 2 பேர் பிடிச்சிக்கிடுவாங்க. பிடிக்கும் போது நான் திமுருவேன். நீ விட்டா என்ன இவன் சவுண்டை குறைச்சிடுவேன். காரியா வெட்டி வருவில, காரியா வெட்டி வருவீலடா, உன்னை வெட்டியே வருவேன். நீங்கள் 2 பேரும் காணாமே வாடா அங்கே வாப்பான். வடிவில் கதை தான். வீரம் பாசம்
எல்லாமே என் தமிழ்ன்ட்டு இருக்கு. ஆனால் இருக்கு வரை நீங்கள் எல்லாருமே தாய் உள்ளவன். இனிமேல் அடுத்து நம்ம பிறக்க போகிறோமாப்பு கிடையாது. இன்னும் நம்ம பிறக்க போகிறது கிடையாது. இருக்கிற வரைக்கும் எல்லாரும் அன்பா இருங்க. அன்பு உறவுகளே, உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன். இந்த கைதட்டினால பக்கத்தில் உள்ள என் பார்த்துருப்பேன். இப்போ என்ன சொல்லிவிட்டானு கைதட்டுற? இல்லை, ஒத்துமையாக இருக்க சொல்கிறாரு. நீ கைதட்டினா உனக்கு கணேஷ் போல தரமாட்டேன், ஒரு ஓட்டுக்கு தரமாட்டேன். அவன் சரி சரி தட்டலை, இனிமேல் தட்டலை. இந்த உலகம் எதை நோக்கி போகுதுன்னே தெரியலையே. அன்னைக்கு இந்த டச்சு செல்லு இந்த மாதிரி தொலைபேசி இதெல்லாம் இல்லாமல் நல்லா இருந்த எல்லாரும். அப்போல்லாம் நாடகம் பார்க்க வரும்போது தட்டு வண்டி, சைக்கிள், டயரை கொளுத்திக்கிட்டு நடந்து வந்தான். இப்போ பைக்கில் போகும்போது வைக்கப்படப்பை கொளுத்தி விட்டு போயிடுறாங்க. பாரு கை தட்டுறாரு, வைக்கப்படப்பை எரிஞ்சது ஓம் படப்பு தானா? எங்கிட்ட கண்டனு கிடைச்சா சரி. ஐயா, பாசம் சொந்தம் 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? இதே தோணுகாலுக்கு வரும்போது உங்கள் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு நாங்கள் சந்தோஷப்படுவோம். தோணுகாலில் போன நாடகத்துக்கு போகும்போது அந்த ஊருக்காரங்க அவ்வளோ அன்பாக இருந்தாங்களே, அவளை பார்க்கணும்டா அப்படின்னு சந்தோஷமாக இருந்தான். இப்போ தேவையில்லையே. எங்கள் மாமா அழகிருஷ்ணா மைசெட்டுக்காரவே நான் பார்க்கணும்னா வீடியோ கால்னா கிரிச்சுன்னு. வீடியோ கால் அப்படின்றது இட்ஸ் வெரி டேஞ்சர். பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, பொம்பளை பிள்ளைய வீடியோ காலை வர சொல்கிறான் குளிக்கும் போது. ஏன் அப்படி வர சொல்கிறான்னா, அந்த பிள்ளைக்கு எங்கெங்கே வேக்கூர் இருக்குன்னு பார்த்து பார்த்தா மெடிசன் எழுதுவான். சொல்லு சொல்லு, மேற்கொண்டு சொல்லு, கேட்குறான். எங்க தலையெழுத்து. இப்போ நான் சொன்ன உடனே நிறைய பேர்த்துக்கு நீர் கசிவு ஏற்பட்டுருக்குமே. ஊரம் பொட்ட வரைக்கும் தேர்ந்துறேன், ஒன்றும் பண்ண முடியாது. அந்த காதல் என்பது என்ன வீடியோ கால் பார்க்குறதா? சொல்கிற நொப்ப முண்டை. சரி சொல்கிறா. புனிதமானது. என்ன வீடியோ காலா? வேற நாசமாக போடா. இல்லைண்ணே, அங்கே வேர்க்கூறு பாரு. காதல் செய்யலாம். தாய் தந்தரை அதிகமாக அன்பு வைத்திருக்கின்ற மகளும் காதல், மகனும் காதல் தான். காதலுக்கு கண்ணில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ உண்மையிலே கண்ணு இல்லை. இப்படி வீடியோ காலை பார்த்துக்கிட்டு போஸ்ட் மரத்தில் முட்டுறேன், டம்முன்னு முட்டினவனே தவறுலடா செல்லாம் அப்படின்னு இப்படி பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. ஆனால் வீட்டு சொத்துக்களை காலி பண்ணிடுவாங்க. அது என்ன, அது சரியில்லை. இந்த காதலிக்கிறவங்க கூட யாரும் காட்டுக்குள்ளே வெளியே இருக்க போயிடாத, போவே கூடாது. ஒரு பெரியவர் தூர்க்கட்டையிலிருந்து வெளியே இருந்திருக்காரு. சரி, பக்கத்து தூரில் ஒரு பைய லவ் பண்ணிக்கிட்டே வெளியே இருந்திருக்கேன். ஓஹோ, சொல்கிறா செல்லாம், ஒரு முத்தம் தான், இன்னும் ஒன்று ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு மூட்டிருக்கேன். சரி, இந்த பெரியவர் பார்த்துருக்காரு, கலை பண்ணி வந்துருச்சு போல. இவன் வெளியே இருக்கல, இருந்தாலும் சுற்றி பார்த்துக்கிட்டு இங்கிட்டும் பார்த்துருக்கேன். பண்ணி ஒரு வேலை பின்ன நம்மளுடைய தூக்குண்ட சுவையதோ அந்த ஃபீலிங். என்ன பண்ணி தூக்குக்குண்டையே கிடைச்சிருச்சா? நொப்ப போடா. ஏன்னா அதே மாதிரி இந்த கத்தி பேசுறவன்ட்டே போய் வெளியே இருக்கக்கூடாது. சொல்லு, தூரு கட்டியோட மல்லாக்க. ஏன்னா எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. ஆடு மேய்க்கிறவர் சரிண்ணே, நல்லா ஒரு 50 ரூபாய் ஆடு, அதை நல்லா மேய்ச்சிக்கிட்டு இருந்திருக்கேன். ஒரு ஆடு 2 குட்டி போட்டுருச்சு. சரிண்ணே, ஓனர்கிட்ட போன் அடிக்கிறேன், முதலாளி நம்ம ஆடு 2 கொடா குட்டி போட்டிருக்கு. ஓஹோ, கிடா குட்டியா? டே பொய் சொல்லாதடா, போன ஈத்தில் 2 புருவை போட்டுச்சு, இந்த வட்டம் கிடா குட்டின்ற. வீடியோ கால் வாடான்னு இருக்கேன். இந்த ஆடு மேட்ச் வீடியோ கால் வரும்போது இந்த குட்டியை கவட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு, சரி, வீடியோ காலை கொண்டு போய் அதை கவட்டுக்குள்ளே வச்சு காமிச்சிருக்கேன். சரி, இவன் முண்டை சட்டி போடல. ஓனர் பார்த்தாரு, அது வந்தவனே அந்த குட்டியை காய அடிச்சு போடணும்டா, காய் முத்திருச்சு. இவன் ஐயா அது ஏன் காயா, நீ ஆடையை வைக்கவன ஆட்டை விட்டு வெளியே விடான்ட்டார். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னே வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த
அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் இருமுடிய தலை சுமந்து வாரம் அதை இறக்கி வைக்க அற்புரிவாய் சாமி பம்பா நதிக்கர போறோம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் ஐயப்பா மலைகளை நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வரோம் சபரிமலை மணிகளை பார்க்கத்தான போறோம் ஐயப்பா மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம் சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம் நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வரோம் சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தான போறோம் பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் ஐயப்பா கொல்லிமலை ராணிமலை விறகு மலை அஞ்சு மலை கொல்லிமலை ராணிமலை விறகு மலை அஞ்சு மலை அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க ஐயா அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க சாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமியே சரணம் ஐயப்பா எல்லாரும் கடவுளை வணங்க தெய்வத்தை வணங்க எத்தனை சாமிக்கு நீ நேர்த்தி கடன் போட்டாலும் உன் குலசாமியினுடைய கடன் மட்டும் இருக்கக்கூடாது குலசாமிக்கு எல்லாரும் வருஷந்தோறும் போயிட்டு வாங்க சாமிக்கு எல்லாரும் கும்பிடாம கிசு அடிச்சுட்டு போங்க பூராமே காலம் மாறி போச்சுட்டே ஆமாண்ணே தம்பி கிசு அடிச்சு ஆளை காலி பண்ணிடுவேன் சாமியாடிகள் இருந்தாங்க எப்படி இருந்தாங்க அப்ப எல்லாம் தோணுகாலெல்லாம் சாமி ஆடும் போது பயங்கரமா இருக்கும் ஊருக்கு அப்படி அருவாளையார் நின்றவனே ஊர் சனமே குறியேக்க எப்பா கருப்பா மலை எப்படா வையன் அடிப்பாங்க படக்கணும் கருப்புன்ட்டே கேட்குற 16 நாளில் முக்காலும் சத்தியமா மழை பெய்யும்னா பேயும் இப்போ சாமி ஆடும் போதே கட்டிங்க போட்டுறேன் கட்டிங்க போட்டு ஆடும் போது உழப்பி காலுகள்லாம் புண்ணு வர்றது மாதிரி அப்படியே மங்கட்டி தவாங்க அப்படி ஆள்கிட்ட போய் குறியல் மழை எப்பப்பா பெய்யும் சொல்ல மாட்டேன் சொல்லாம ஆக்ஷன் பண்ணியாம பாரு எப்படி மழை 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 கேட்டு விட்டாங்களே என்ன சொல்றது மழை 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 பெய்யும்ட்டு என்கிட்ட கேள்வி கேட்குற ஓன்ட்ட தானே கேட்க முடியும் மறுபடியும் விட மாட்டாங்க உலைய அடிச்சு விடுவோம் 72 நாளில் பெய்யும்டா 72 நாளில் எப்படி முண்டை பெய்யும் ஏன்னா உண்மையான தெய்வங்கள்லாம் இப்போ மாறிக்கிருச்சு மனிதனுக்கு மனிதன் மறிச்சு கட்டினேன் இப்போ எந்த ஊர் சிறப்பாக நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களோ அங்கே என்ன காரணம்னு அடுத்த ஊருக்காரன் பார்க்குறேன் அங்கே இந்த தெய்வம் தான் அவங்கள காக்குது அப்போ தெய்வத்தை மறிச்சு கட்டு இதான் இன்றைய சூழ்நிலை நடந்துக்கிட்டு இருக்கு கள்ளிശ്ശേരി காளிமுனி ஐயா 600 வருஷம் அதுக்கு உடம்பரந்தான் படுக்க ஒத்த முள்ள யாரும் எடுக்க முடியாது அதவே கண்ணை கட்டிவிட்டாங்கப்பா பார்த்தியா திருப்பி சாமியாடி மறு புத்துயிர் கொடுத்து பண்ணிக்குது தெய்வம் இல்லாட்ட நம்ம யாருமே இல்லை ஆனால் அந்த தெய்வத்தெல்லாம் போய் அங்காளி வங்காளி சண்டை ஓட்டு பாஞ்சு உருண்டு கும்புறதை விட வீட்டில் இருக்க தெய்வம் பெத்த தாயை வணங்க பெத்த தாய் தான் உண்மையான தெய்வம் நோட்டீஸை படிப்போம் விளையாடுறதுக்கு நேரம் இருக்கு சரிதானே வடக்கே வளநாடு வழிகொண்ட நன்னாடு தெக்கையா திருநெல்வேலி சில்லாவா தட்சிணா பூமி ஆறாம்பள்ளி கோட்டை 7000 பண்ண மேற்கே மலையாள அது மேமலையாள நாடு அந்த மலையாள நாட்டில் உன்னைய வச்சு வளர்க்க முடியாம ஏன் ஓட்டி விட்டான் தண்ணியில ஏன் மலட்டாட்டு தண்ணியில என் மேனாட விட்டு என் 18ஆம் படி பெரிய கரும்பு நீ கீநாடு அழகர் கோயில் இறங்கையிலே என் 18ஆம் படி பெரிய கரும்பை வணங்கி இந்த தோணுகாலு மக்களை காமாடு தலைமாடு காக்கக்கூடிய எல்லா குதிரை ஏறி
எப்ப நீ புறப்பட நேரமாச்சு என் ஐயனார வணங்கி நம்ம வெயில் காத்த மனையை வணங்கி என் பணியை தொடங்குறேன் என் ஜாமி என் ஜாமி. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி தாலுகா தோணுகால கிராமத்திலே அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ வெயில் காத்தம்மன் ஸ்ரீ ஐயனார் கோவில் பொங்கல் உற்சவத்தை முன்னிட்டு கட் பண்ணுங்க. தோணுகால் மதிப்புக்குரிய அன்பு மாமா திரு எம் பாலகிருஷ்ணன் பி தனலட்சுமி அழகிருஷ்ணா ரேடியோஸ் உரிமையாளர் அந்த குடும்பத்தார் நடத்தக்கூடிய பிரார்த்தனை நாடகமாக இன்றைய தினம் குதிரையை காணோம். ஏன்னா குதிரையை காணுமா என்னன்னு குரோதி வருடம் அப்படி படி முண்டை வையாசி மாதம் 11 நாள் 24/5 என்ன பைவா ஓ இங்கிலீஷ் 5 2024 வெள்ளிக்கிழமை சரியாக 10 மணி அளவில் மல்லாங்கனர் காவல்துறை சார்பாளர் தலைமையிலும் ஏ மகேஸ்வரன் அவர்கள் தலைமையிலும் கிராம நிர்வாக அலுவலர் இவர்கள் முன்னிலும் நடத்தி வைப்பவர்கள் கே கண்ணன் அவர்கள் திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் காரியாபட்டி தோணுகால் கிராம முக்கியஸ்தர்கள் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு மலையோடு ஒரு மகேந்திர வேனை புதுக்கோட்டையிலிருந்து எடுத்து திருப்பி ரூட்டு தெரியாமல் கள்ளுக்குறிச்சியில் நுழைஞ்சு மறுபடியும் ஒரு ரிவர்ஸ் எடுத்து அப்படியே உள்ளே வந்து மாமா வீட்டுக்கு சாப்பிட போகும்போது வேணும் உள்ளே போகான்னு சொல்லி 1/2 கிலோமீட்டர் நடந்தே போய் போட்டிருக்கடா. என்ன இதெல்லாமே போட்டிருக்கு? எவன் உத்தமனா அவனுக்கு தெரியுதா? தெரியுதுண்ணே. சரி, வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம், பசத்துக்குரிய அன்பு உள்ளம், நமது திருச்சியை சேர்ந்த எம் தேவன் அவர்கள். நேரம் இருந்தால் 3, நேரம் இல்லாட்டா வேலுக்கம்மை மட்டும் பிடித்து நிற்கக்கூடிய நேரம் 4:45. இந்த மேடையில தேவன் அவர்கள் வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலினும் இனிமையான கோகிலவாணி, கொஞ்சம் மொழி பேச ரஞ்சிதம். எத்தனை வள்ளிகள் நாடக உலகத்தில் இருந்தாலும் வந்திருக்கு வள்ளிக்கு அதிக திறமை உண்டு. பாசத்துக்குரிய அன்பு சகோதரி மன்னார்குடியை சேர்ந்த எஸ் அபிராமி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கன்று பிறந்து பாட்டுக்கன்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு அதிசய சிறுவன், பாசத்துக்குரிய எனது அன்பு மகன். ஏன்னா நாடக உலகத்தில் இந்த பகுதியில் பாட்டுக்குன்னு உதித்தவர் யாருன்னா என் சித்தப்பு ராசாவுக்கு ஒரு 5.5 கட்ட ஆறுமுகம். கைதட்டின அந்த ஒரு உள்ளத்துக்கு நன்றி. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணே முத்துச்சிருப்பி. அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. சின்னஞ்சிறு வயதிலேயே நாடக உலகத்தில் நாடக மேடை அனுபவம் வர வேண்டுமென்றால் ஒரு நடிகனுக்கு 5 வருஷம் ஆகும். ஆனால் வந்த சில ஆண்டுகளில் எந்த ஊரில் நாடகம் நான் பேசினாலும் இவர் தான் வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதிசய சிறுவன் என் அன்பு மகன் அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த கே அஜித்குமார் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு, பின்பாட்டு இசை அமுது. நாடக உலகத்தில் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், நான் எத்தனையோ பெட்டிக்காரை சந்திச்சால் நான் பேசினாத்தே அவங்க பேசுவாங்க. ஆனால் இந்த கட்லா மண்டை இவன் என்னை என்னென்ன வார்த்தை கேட்குறேன் சொல்கிறா, மொட்டு முண்டேன்றேன், கோத்தான்றேன். தம்பி, தோணுகால் மட்டும் கிடையாதுப்பா, இங்கே நிற்கிற அந்த கூட்டம் பூரா மிகப்பெரிய ஒரு கிராமத்திலிருந்து வந்திருக்காங்க. சாதாரண ஆள் கிடையாது இவங்கெல்லாம். ஆனால் இவங்கள்ட்ட பேர் வாங்கிட்டேன்னா நீ தமிழகத்தில் எங்கே போனாலும் சூட முட்டாய் வளர்த்து அது பொழைச்சிக்கிறோடா. நீங்கள் தான் சொல்கிறேன். அண்ணாதா உன்னை காட்டி கொடுக்குறேன்டா என் ப்ரோக்கிட்ட. ப்ரோ நல்லா ஒரு ஆக்ஷன் பிள்ளைங்க மாட்டியிருக்கு, இவனை வச்சு செய்கிறேன். நீ பாடுற பாட்டுக்கு இங்கே இருக்கிற என் சகோதர சகோதரிகள்லாம் கை தட்டிட்டாங்கன்னா ஒரு நாடத்துக்கு வாச்சு கொஞ்சம் சம்பளத்தை வாங்கிட்டு காரியாவட்டி அந்த பேக்கரியில் போண்டா ஓடுவாங்க. ஒன்றை வாங்கி வாயில் வச்சுக்க, உன்னை கம்பு கூட்டில் வச்சுக்க. ஏன்னா மசூர் போண்டாவை திண்டுக்க. எப்படி உக்காந்துருக்கான் பாருவேன். தூங்கும்போது எலி கடிச்சு மருந்து ஓட்டு உட்காந்துருப்பாங்க. வருந்தா கெட்ட ரோக்கருவேன். கைதட்டு வாங்குவானா இல்லை இதோட டவுசர் கழட்டி ஓடுவானா? God is great.
புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த அன்பு தம்பி டி.ஆர். மணிகண்டன் அவர்கள் ஆறுமணிய பெண்பாடல். ஆத்தா ஒஞ்சேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதோட்ட பார்த்தால சேத்தனக்கே தோண செத்தாலும் என்ன போத்த வேணும் ஓய் செத்தாலும் என்ன போத்த வேணும். ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூக்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதோட்ட பார்த்தால சேத்தனைக்க தோண செத்தாலும் என்ன போத்த வேணும் ஓ செத்தாலும் என்ன போத்த வேணும். இடுப்புல கட்டி கிட்டி நீச்சல் பழகினதும் ஒன்றேனானே பண்ண பூஞ்சோனானே இடுப்புல கட்டி கிட்டி நீச்சல் பழகினதும் ஒன்றேனானே பண்ண பூஞ்சோனானே வெறுந்தர விரி போலதா படுத்து கிடந்ததும் ஒன்றேனானே பண்ண பூஞ்சோனானே இரைச்சல காயும் போது வானவில்லா தெரியும் இத்து போன சேலைக்கு இன்னும் சோகக்கதை புரியும் கஞ்சி கொண்டு போகையிலே சும்மாடா இருக்கும் நீ சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையா இனிக்கும் நீ சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையா இனிக்கும். அத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல அத்தா ஒன்றேளே அக்கா கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் ஒன்றேனானே வண்ண பூஞ்சோனானே அக்கா கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் ஒன்றேனானே வண்ண பூஞ்சோனானே வெக்கையில விசிறியாகும் வெயிலுக்குள்ளே கூடையாகும் ஒன்றேனானே பண்ண பூஞ்சோனானே பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழக முத்து மானே ஏ அம்மா பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழக முத்து மானே காயம்பட்ட விரல்களுக்கு கட்டு போடும் சேலை மயிலிறகவும் சேலை மனசுக்குள்ள விரியும் வெளுத்த சேலை திரி விளக்கு போட்ட எரியும் வெளுத்த சேலை திரி விளக்கு போட்ட எரியும். அத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல அத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க
ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலை தோட்ட பார்த்தால சேத்தனைக்க தோணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நான் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்தவன். நான் ஒரு சாதாரண பூக்கடை வியாபாரி. புதுக்கோட்டையில் ஒரு சாலை ஓரத்தில் நான் பூ விற்று பொழைச்சிக்கிட்டு இருந்தேன். நான் கற்றுக்கிட்டது எல்லாமே ஆர்கெஸ்ட்ரா தான். எனக்கு நாடகத்தை பற்றி எதுவுமே தெரியாது. நான் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர், ஆர்கெஸ்ட்ராவில் கீபோர்டு வாசிக்கிட்டு இருந்தேன். நாடக உலகத்தில் வந்து நான் 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. நாடக உலகத்தில் என்னை யாரும் வெளியில் அறிமுகப்படுத்தலை. அன்னை ராதா அண்ணே தானே அறிமுகப்படுத்தி வச்சார். எனக்கு யாரும் நாடகமே கொடுக்கல. இவனை போட்டால் நாடகம் நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ, நாடகத்தை கெடுத்துருவானோ அப்படின்ட்டு நான் வெளியிலே தெரியலை. இந்த 2 வருஷமாக தான் அண்ணனால் தெரிகிறேன். அதனால் என் குடும்பம் நல்லா இருக்குது, நான் நல்லா இருக்கேன்னா அன்னை ராதாண்ணே தான் காரணம். எங்கள் அம்மாவுக்கு அடுத்த அம்மா யாருன்னா எங்கள் ராதாண்ணே தான் எனக்கு அம்மா. ஆமாம். பூ கட்டுறது சாதாரண வேலை கிடையாது. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவன் குலசாமியை வணங்கணும்னா உன் கையில் பூ வாங்கிட்டு போகணும். அது பெரிய கலை. நீ கட்டக்கூடிய ஒவ்வொரு பூ, அந்த மலர்கள் எத்தனையோ புனிதமான தளத்தில், ஆத்தா காலத்துலேயும் கருப்பங்கலத்தில் கிடக்கிறடா. நீ தாண்டா பெரிய ஆள். மிருதங்க சக்கரவர்த்தி மிருங்கத்துவான் கோடையடி குமரன். தலைவன் மண்டையை பார்க்கும்போது கழுத்திருப்பேன் கோழி மாதிரியா. எல்லாத்தையும் தாங்கிக்கிற நிலையில நாடகத்தை ஓட்ட முடியாதா முருகா? என்ன வரல? ரம்பத்தை வச்சு வெட்டிடு. தீபாவளிக்குள்ள என் வீட்டில் போய் திண்ணில படுத்துறாதப்பா. அரை போதையில கலை நம்ம கோழி தானே வாட்டிடுவாங்க. மிருதங்க சக்கரவர்த்தி மிருங்கத்துவான் கடையை இங்கேயே திறந்துட்டியா? கண்ட்ரோல். திறமைக்கும் புகழுக்கும் வயது ஒரு காரணம் இல்லை, மசருக்கும் காரணம் இல்லை. எனது அன்பு அண்ணன் திண்டுக்கல் எஸ்.ஏ. தாஸ் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். போதும் போதும் ஹலோ. எங்கே போதும் போதும் தாளக்கரை கொட்ட போயிருக்கு. அந்த இடத்த விட்டு அவர் எந்திரிக்க மாட்டேன் சேட்டு மயன். ஓவர் லாஸ்ட் பால்.
போதும் கண்ட்ரோல். உருவி யாரா இங்க உரு. ஸ்டார்ட் மியூசிக். காந்த கண்ணி வெறி வந்துட்டேன். எப்படி முடிக்கிறேன்னே தெரியல, மறந்துட்டேன். ஐயம்பேட்டே தேனாம்பேட்டே. நீ பார்க்குற வேலை டீச்சரை மட்டும் 8000 கொண்டு வர போகிறேன். பிடிச்சிட்டு வந்து ஊற்றிட்டு போ. மண்ணு விட்டு ஆட்டுற சென்ட்ரிங் மாதிரி. வேற ஏதாவது இருந்தால் ஊதி விடு. ஊது. எஸ் சார். இதை நீ முதல்ல ஊதி இருக்கலாம், மட்டும் அடி தேவையில்லை. முதல்ல இந்த சங்க ஊதினா எல்லாம் அப்பாயிருப்பாங்க. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி இங்கே அது வாட்டுக்கு அப்புறாணியாக உட்காந்துருக்கு. கடற்கரை ஓரத்தில் சாம்பிராணி ஒரு ஆள் மாதிரி. ஆனால் பெரிய ஜாம்பவான். திண்டுக்கல் அங்குலாஸ் கம்பெனியே இன்னைக்கு இருக்கா இல்லையானே? இருக்கா? அங்குலாஸ் கம்பெனியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆல்ரவுண்ட் யாருன்னா எங்கள் அண்ணன். அதுதான் இன்னைக்கு இளைஞர்கள்லாம் உங்கள் விருப்பத்துக்காக மூங்கிக்க ஒடிச்சுக்கிட்டு அடிக்கிறாங்க. ஆனால் அது சாமான்தான். இன்னைக்கு அடிக்கும் எப்படி பாட நுணுக்கமாக வாச்சோ அவளை இனிமையாக இருக்கும். இது மாதிரி ஒரு ஆல்ரவுண்டு நான் பிறக்க முடியாதுண்ணே. திண்டுக்கல் எஸ்.எஸ். ராஜேந்திரன் அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள். சத்தம் வருது, வரக்கூடாது. போதும். ஆடாத சாமி ஆடும். போதும் தெய்வம். உண்மையிலேயே கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக நாடக உலகத்தில் ஒரு ஆல்ரவுண்டுனா அண்ணே இந்த தோணுகால் கிராமத்துக்கு வருகை தந்த இந்த வயதான காலத்திலையும் உழைச்சி சாப்பிட வேணும்னு நினைக்கிறவார் தோணுகால் கிராமம் உன்னே தலை வழங்குதியா. வாழ்த்துக்கையா. என்னது நீ என்னடா பந்தியில் உட்கார ஆள் மாதிரி சமணம் போட்டு. சரி. இங்கே சிறந்த முறையில் சீன் தாளம் அமைத்துக் கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை எஸ். சண்முகம் அவர்கள் சீன் தாளம். சத்தம் கேட்கக்கூடாது. பேரை சொன்னவனே அந்த அது அதியா லைட்டா இந்த வெத்தலை எடுக்கும்போது இப்படி தேப்பையில சுண்ணாம்ப சட்டையை மாத்து. புழு கலர் சின்னல்னு எவனும் போக மாட்டேன். சாமி அழைக்க போறேன்.